Hi students, exercise 1.3 fourth sumல ஒரு சின்ன changes note பண்ணிக்கோங்க. domain range இப்போ relation வந்து 1, 2, 2, 3, 3, 4 இப்படி relation கொடுத்திருந்தாங்கன்னா domain என்னன்னு எழுதுவீங்க 1, 2, 3 கமாக்கு முன்னாடி உள்ளது எழுதிடலாம். இப்போ கிராஃப்ல கொடுத்துருக்காங்க இங்க கிராஃப்ல வந்து டொமைனுங்கிறது எக்ஸ் ஆக்சஸ் ஸோ 0ல இருந்து 10 நம்ம வந்து முதல் என்ன எழுதியிருந்தோம் 0 1 2 3ல இருந்து 10 வரைக்கும் எழுதியிருந்தோம் பட் கிராஃப்ல இருந்து நம்ம எப்படி எழுதணும்னா இப்போ 0ல இருந்து 1 வரைக்குமே நிறைய நம்பர்ஸ் இருக்கும் 0.1 0.2 0.3 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ 1ல இருந்து 2க்குனா 1.1 1.2 இப்படி நிறைய நம்பர்ஸ் இருக்கு ஸோ டொமைனுங்கிறது 0 அதுக்கப்புறம் 0.1 இப்படி நிறைய நம்பர்ஸ் வந்து கடைசியில் 10 முடியுது ஸோ இது நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் நம்மளால சொல்ல முடியாது அதான் நம்ம செட் பில்டர் ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் ஸோ எக்ஸ் சச் தட் என்ன எக்ஸுங்கிறது 0ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 1 2 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது ஹோல் நம்பர்ஸ்னா ஸ்டார்ட் ஃப்ரம் 0ல இருந்து இன்ஃபினிட்டி இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் ஹோல் நம்பர்ஸ்க்கும் பாயிண்ட்லாம் வராது எதுக்கு பாயிண்ட் வரும் ரியல் நம்பருக்கு ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் எக்ஸ் இஸ் an element in ரியல் நம்பர் இதுதான் டொமைனுடைய செட் பில்டர் ஃபார்ம் அதே மாதிரி ரேஞ்ச் என்னது ரேஞ்ச் நம்ம கிராஃப் எது வரைக்கும் போயிருக்கு 0ல இருந்து 9 அதே மாதிரி இங்கேயும் 0ல இருந்து 0.1 அப்படின்னு சொல்லிட்டு 9 வரைக்கும் இருக்கும் ஸோ 0.1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கும் இதுவும் ரோஸ்டர் ஃபார்ம்ல நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதனால செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதுறோம் ஸோ எக்ஸ் போடலாம் இல்லைனா ஒய் கூட போடலாம் இப்போ நான் இங்கே ஒய் போடுறேன் ஒய் போட்டால் இங்கேயும் ஒய் போடணும் இங்கே எக்ஸ் போட்டால் இங்கே எக்ஸ் போடணும் ஸோ இந்த ஒய் வந்து என்னது 0ல இருந்து 9 இதான் லிமிட் அந்த ஒய் வந்து பிலாங்ஸ் டு an element in ரியல் நம்பர் பாயிண்ட் வந்தால் ரியல் நம்பர் ஓகேவா இதுதான் சேஞ்சஸ் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க